அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து எம்ஆர் ராதா, நடிகவேல் எம்ஆர் ராதா அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர் வந்து ஒரு நாடக கம்பெனியில் இவர் வேலை பார்க்குறாரு. நாடகத்தை ஊராக கொண்டு போய் போடுறது தான் அவருடைய வேலை. அந்த ஒரு டெம்போ வேன் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த வேனு லாரி மாதிரி இருக்கும். அந்த லாரியில் வந்து ஜாமான்லாம் எடுத்து போட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஓட்டுறது. போயிட்டு அப்படி அங்கங்கே எங்கே ட்ராமா அவங்க பிளான் பண்ணுறாங்களோ அங்கே நாடகம் போடுறது. அப்படி ஒரு தடவை போகும்போது மதுரையில் வந்து மதுரையில் வந்து எங்கள் மதுரையில் வைகை ரிவர் இருக்குது, வைகை ரிவர். அப்போ பாலங்கள் வந்து அதிகமாக கிடையாது. இன்றைக்குமே பாலங்கள் அதிகமாக கிடையாது, ஒரு 2 பாலம் தான் இருக்கும். அப்போ ஆற்று வழியே தான் நாங்கள் போவோம், ஆற்று வழியே தான் போவோம். யாராவது இறந்தாங்கன்னாலும் கூட அக்கறையில் போய் புதைக்கணும்னா ஆற்று வழியே தான் தூக்கிட்டு போவோம். சுடுகாடு அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த ஆற்று வழியே ஒரு வேன் வந்து ஒரு வேன் வந்து நடுவில் நிற்கிது. அந்த வேனால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல அந்த வேனால. உடனே இவர் எம்ஆர் ராதா வந்து என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு வேனை ஒரு கம்பெனி ட்ராமா ஜாமான்லாம் தூக்கி போட்டு ட்ராமாவில் நடிக்கிறவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் ஒரு அரப்பாடி லாரி மாதிரி ஒரு டெம்போ வேன்லாம் வந்துக்கிட்டு இருக்காரு அந்த காலத்தில், நான் சொல்கிறது. அப்போ அந்த வண்டியில் இருக்கிறவங்க வண்டியை மூவ் பண்ண முடியாமல் திஸ் அண்ட் தட் டாட் அண்ட் திஸ் இஸ் யுவர் மிஸ்டேக், திஸ் இஸ் யுவர் மிஸ்டேக் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. எம்ஆர் ராதா சொல்றாரு, ஹலோ வண்டி எடுங்க, நீங்கள் வண்டி எடுத்தாதான் நான் பின்னாடி எடுத்து வர முடியும் அப்படின்னா இவரை பார்த்தா கண்டுக்கவே மாட்டேன்ட்டாங்க. காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டிருக்காரு. இப்போ யார் அவர் டிரைவர் இவன் வந்து நம்மகிட்ட பேசுகிறான்னு. ஏன்னா அவங்க வந்து அது என்ன வண்டினா டிவிஎஸோட மதுரையில் அப்போ டிவிஎஸ் ஃபேமஸான கம்பெனி. டிவிஎஸ் கம்பெனி ஃபேமஸானது, ஐயர் அவங்களுடைய நிறுவனம். அந்த டிவிஎஸ்ல வேலை பார்க்குறவங்க பூரா ஆல்மோஸ்ட் பிராமின்ஸாக தான் இருப்பாங்க. எல்லாமே இன்ஜினியரிங் படித்தவங்க, எல்லாமே படிக்காதால அங்கே உங்களுக்கு வேலை செய்ய முடியாது. லேபரை தவிர மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப படித்தவங்க, ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் போய் இடையில போய் வண்டி எடுக்கப்பான்றாரு. அவங்க இப்போ கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. கொஞ்சம் நேரம் ஆனவுடனே வண்டி எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அவங்க இப்போ எடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ஆச்சுல. எம்ஆர் ராதா சொல்றாரு, உங்களுக்கு ஒரு உதவி நான் செய்கிறேன், என் வண்டி மூலமாக உங்கள் வண்டியை வெளியே எடுக்கிறேன் அப்படின்றாரு. எடுத்துவியா நீ, செய்ய பார்ப்போம் அப்படின்றாங்க. எங்களுக்கு தெரியாத ஐடியா, உனக்கு தெரிஞ்சிருச்சாக்கா, நீ மெத்த படித்த மேதாவி, எல்லாம் பார்ப்போம் வண்டியன்றாங்க. உடனே இந்த எம்ஆர் ராதா என்ன பண்ணுறாரு, அவர் வண்டியில் உள்ளவங்களெல்லாம் இறங்க சொல்லிட்டு அவர் வண்டியில் கொஞ்சம் ஜாமான்லாம் குறைச்சிட்டு இவங்க வண்டியில் உள்ள ஜாமானை கொண்டு இவர் வண்டியில் போட்டுக்கிட்டு இவர் வண்டியை முன்னாடி கொண்டு போய் டோப் போட்டு கயிறு கட்டி, இவங்க டிவிஎஸ் வண்டியை பின்னாடி கயிறு கட்டி அக்கறைக்கு கொண்டு போயிட்டார் வண்டியை. அக்கறைக்கு கொண்டு போன உடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்கோம், ஒன்றுமே படிக்காதவன், ஒரு சாதாரணமாக காக்கி பேண்ட் சட்டை போட்டவன் வந்து இப்படி நம்மகிட்ட வந்து வண்டி எடுத்துட்டானே வெளியே அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியம். சரி தேங்க்ஸ் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு, யார் நீங்க அப்படின்னு கேட்குறாங்க பழக்கத்தில். இவர் சொல்றாரு, என் பேர் எம்ஆர் ராதா, ஊரா போய் நான் நாடகம் போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இவங்க வந்து கம்பெனிக்கு போயிருக்காங்க. கம்பெனியில் லேட்டாக போனால் என்னன்னு கேட்பாங்க. டிவிஎஸ் கம்பெனியில் மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஒருத்தர் முடிய வெட்டியிருக்கணும், கொஞ்சம் கூட வளர்ந்தா எதுக்கு கூட வளர்த்துருக்கேன்பாங்க. மீசை ரொம்ப வளர்த்துருக்கான்னு வச்சுருக்குங்க, மீசை என்னத்துக்கு இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படிம்பாங்க. வெளியில் கம்பெனி முடிஞ்சவொடனே வேலையை விட்டு வெளியே போயிடணும். வெளியே போய் வீட்டுக்கு நேராக போயிடணும். ஒரு 2-3 பேர் ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு தான் வைங்க. எதுக்கு ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் நான் 8 மணி நேரம் வேலை முடிஞ்சிருச்சுல, போய் ஓய்வு தூங்கி எழுச்சிட்டு அடுத்த நாள் வேலைக்கு வா அப்படிம்பாங்க. அதே மாதிரி டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு ஆள் வேற ஒரு கம்பெனியில் போய் ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க வைங்க, ஒரு நேரத்தில் ஒர்க் ஷாப்பில் நிற்கிறான்னு வைங்க. இவங்க அவனை பார்த்துட்டு கேட்பாங்க, எதுக்கு அங்கே போய் நின்ன, அங்கே வேலை பார்க்குறியா, எங்கிட்டையும் வேலை பார்த்துட்டு நாளைக்கு அங்கேயும் போய் ஓவர் டைம் பார்ப்பேன், நாளைக்கு வந்து கம்பெனியில் பிசினஸில் கையை விட்டுட்டு எங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்க, நாங்கள் நஷ்டஈடு தரலைன்னா கொடியை ஏந்தி போராட்டம் பண்ணுவேன். பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எந்த தொழிலாளர் நலனுக்கான அந்த சங்கங்கள்லாம் வைக்கக்கூடாது, அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த காலத்தில். டிவிஎஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, சரியா. இப்போ இந்த கம்பெனி ஊழியர்கள் வந்து ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க, டிவிஎஸ் ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி வண்டி இடையில பிரேக் டவுன் ஆயிடுச்சு, வைகை ஆற்றுக்குள்ள நின்றுச்சு, அதை வந்து வெளியே டோப்பு கட்டி ஒருத்தர் இழுத்துட்டு வந்தார், அவர் பேர் எம்ஆர் ராதா அப்படின்னது. யார் யாவே
நீங்களாம் படிச்சவங்க, உங்களை விட அறிவாளியாவே அவனை கூட்டிட்டு வாப்பா அப்படின்றாங்க. எம்ஆர் ராதா இப்ப வராரு. ஐயா முதலாளி கூப்பிடுறாருன்னா எம்ஆர் ராதாக்கு ஒரு பயம், என்ன நம்மளை போய் கூப்பிடுறாரு, நம்ம வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு லேபரு அப்படின்ட்டு வராரு. வந்ததும் எம்ஆர் ராதா அவரை உட்கார வச்சு டீ காஃபி கொடுத்து பேசுறாரு, விசாரிக்கிறாரு. விசாரிச்சா எம்ஆர் ராதா இந்த வண்டியில உள்ள ரிப்பேர் வேலைகள் எல்லாம் சொல்றாரு. அக்கு வேற ஆணி வேற சொல்றாரு, எக்ஸ்பர்ட் மாதிரி. ஓ, உனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கா? எனக்கு எல்லா வேலையும் தெரியா. யோசித்து பாருங்க. உடனே அவர் வந்து எம்ஆர் ராதா நல்லா நட்பாயிட்டாரு, புரிஞ்சுக்கங்க. டிவிஎஸ் காரங்க என்னங்கன்னா திறமையை வந்து மதிக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அன்னைக்கு காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது காமராஜருக்கு வந்து அவங்க டிவிஎஸ் தான் கம்பெனி கார் கொடுத்தாங்க. காமராஜர் அவங்க காரை தான் காமராஜர் யூஸ் பண்ணாரு. அதே மாதிரி காமராஜர் 1967 தோத்த உடனே டிவிஎஸ் கம்பெனிகிட்ட போய் முதல்ல அந்த காரை கொடுத்துருங்க அப்படின்னாரு. எப்படி பாருங்க, அந்த காமராஜருடைய நேர்மை. அந்த டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க அந்த மாதிரி சில சலுகைகளை பயன்படுத்துறதுக்காக அவங்க செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப எம்ஆர் ராதா வந்துட்டாரு. இப்ப எம்ஆர் ராதா ஊரா டிராமா போட்டுக்கிட்டு இருக்காரு. எம்ஆர் ராதா டிராமா போட்டா கோயம்புத்தூர்ல டிராமா போடும்போது, கோயம்புத்தூர்ல உங்களுக்கு தெரியும் ஜிடி நாயுடு ரொம்ப ஃபேமஸான ஆள். ஜிடி நாயுடுன்றவர் ரொம்ப ஃபேமஸானவர். அவரை இந்த எம்ஆர் ராதா இந்த நாடகம் போடுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைம்ல ஒரு நாடகம் போட்டாங்கன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்படி பெரிய பெரிய விஐபியை வச்சு அந்த ஊர்ல எந்த யாரு ஜமீன்தார்களோ நிலப்பிரப்புகளோ தலைவர்களோ அரசியல்வாதிகளோ அவங்கள வச்சுதான் தலைமை தாங்கி நாடகத்தை நடத்துவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெருமை. அந்த மாதிரி இந்த ஜிடி நாயுடுவை கூப்பிடுறதுக்காக இந்த எம்ஆர் ராதா போறாரு. எங்க போறாரு? ஜிடி நாயுடுக்கு ஆபீஸுக்கு போறாரு. உங்களுக்கு தெரியும் ஜிடி நாயுடு அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு அதாவது நம்ம தமிழ்நாட்டின் எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன், மார்கோனி மாதிரி அவரே மறுபடி ரேடியோ கண்டுபிடிச்சாரு. அவரே ரேடியோ கண்டுபிடிச்சாருங்க. அழகா கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து அரசாங்கம் அங்கீகாரம் கிடைக்கலன்னு அதை தூக்கி கீழே போட்டார், அம்முடைய உடச்சு போட்டார். அவரு கம்பெனிக்கு இப்ப எம்ஆர் ராதா போறாரு. போனா உள்ள போறாரு, வெளியில இருந்து உள்ள இருந்து ஒரு 5-6 பேர் வர்றாங்க. அண்ணே வாங்கினேன், எம்ஆர் ராதா அண்ணே அண்ணே வாங்கினேன்றாங்க. வாங்கினேன்னு பேசிட்டு இருக்கும்போது 2 பேர் வேகமா ஓடி போய் ஜிடி நாயுடு சொல்றாங்க, ஐயா வெளியில ஒருத்தர் எம்ஆர் ராதான்னு வர்றேன், அவன் பெரிய போக்கிரி பைய, பெரிய ரவுடி பைய, நாடகம் போடுவான், சண்டை போடுறதே அவன் தொழில், யாரையும் மதிக்க மாட்டான், யார்கிட்டையும் மும்புழுப்பான், எவன்ட்டையும் மானாங்கண்டியுமா பேசுவான், சண்டை போடுறது அவன் தொழிலியா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடியாந்துட்டாங்க. வந்து அண்ணே போய் பாருங்கண்ணே அப்படின்னு. இப்போ எம்ஆர் ராதா அங்கே போய் அவர்கிட்ட போய் ஜிடி நாயுடு பேசுறாரு. ஜிடி நாயுடுக்கு தான் தெரிஞ்சிருச்சு வந்திருக்க வந்து ஒரு பெரிய வம்புக்காரே அப்படின்னு. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க அப்படின்னு எம்ஆர் ராதா சொல்றாரு, இந்த மாதிரி ஐயா நாங்கள் நாடகம் போடுறோம், நீங்க வந்து தலைமை எடுத்து நடத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. நீ எல்லாம் ஒரு நாடகம் போடுவ, படிக்காத முட்டாப்பைய, நீ ஒரு நாடகம் போடுவ, அந்த படிக்காத முட்டாளுக அந்த நாடகத்தை பார்ப்பாங்க, அதை வந்து நான் தலைமை தாங்கணும், எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? இங்க நான் எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்க ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன், வந்து பஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன், படிக்கிறவங்களுக்கு வந்து இது ஐடிஐ தொழிற்கல்வி அப்பதான் அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தொழிற்கல்வினா உங்களுக்கு என்னன்னா, நீ இப்ப எல்லாமே நம்ம எக்கனாமிக்ஸ், மேஜர் எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸு அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், சரித்திரம், பூகோளம்னு. இவர் என்ன சொல்றாரு, டெக்னிக்கல் நாலேஜை படிங்க, தொழிற்கல்வி படிங்க. என்ன படிங்க? எலக்ட்ரீஷியன் கோர்ஸ் படிங்க, பிளம்பர் கோர்ஸ், பைப்பு வேலை பார்க்குற பிளம்பர் கோர்ஸ் படிங்க, வைண்டர் வேலை பண்ணுங்க, டர்னர் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி தொழிற்கல்வியே சொல்லி கொடுக்குறாரு. தொழிற்கல்வி படிச்சு முடிச்ச உடனே உனக்கு வேலை கிடைக்கும், நீ சொந்தமாவே கம்பெனி வச்சுக்கலான்ற ஒரு அடிப்படையில் அங்க தொழிற்கல்வி இந்த ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர் அதை நடத்துறாரு யாரு? ஜிடி நாயுடு. இப்ப அங்க போய் பிரச்சனைகளை பண்ணிட்டு இவர் திட்டு வாங்கிட்டு வெளியே வர்றாரு. ஆனா போய் அவன் நான் தலைமை தாங்க முடியாதியா அப்படின்னு வந்துட்டாரு. வந்தா எம்ஆர் ராதா வந்து அந்த கோயம்புத்தூர்ல நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து. கொஞ்ச நாள் அந்த ஜிடி நாயுடுக்கு ஒரு எண்ணம் வருது, இப்ப என்னதான் நாடகம் போடுறாங்க, நம்மளும் தான் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு அன்னைக்கு நாடகம் பார்க்கறதுக்கு போறாரு. போனா எம்ஆர் ராதா அவரை பார்த்த உடனே ஒரே அதிசயம், சார் வந்துட்டீங்களா, என்ன சார் அப்படின்னு.
சரி சரி வந்தேன், நீ என்னதான் செய்யறேன்னு பாப்போம்னு வந்தேன். நீ என்ன செய்யற அப்படின்னா, எம்ஆர் ராதா நாடகம் போடுறாரு. போட்டா நாடகத்துல வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டா கிருஷ்ணர் தலையை சுத்தி லைட் எரியுது. கிரீடம் வச்சிருக்காரு, கிரீடத்துக்கு பின்னாடி அழகா லைட் எரியுது. அந்த லைட் வந்து சுத்துது, சுத்திக்கிட்டே இருக்கு அந்த லைட்டு. சீரியல் செட்டு போட்டு, சீரியல் செட்டு கிருஷ்ணருக்கு தலையில அழகாக வட்டம் அடிக்குது. கிருஷ்ணர் கையில ஒரு இது வச்சிருப்பாருல சங்கு சக்கரம், அந்த சங்கு சக்கரம் இருக்கு பாருங்க, அது சுத்துது கையில கிரு 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 கிருன்னு சுத்துது அழகா. ஜிடி ராஜு பாக்குறாரு, ஏய் என்னையா நீ என்னென்னமோ செஞ்சிருக்கையா நாடகத்துல, நாங்க பார்த்த நாடகம்லாம் வேற மாதிரி இருக்கையா அப்படின்னு இவரு எம்ஆர் ராதா சொல்றாரு. என்ன இந்த மாதிரி புதுசா புதுசா புகுத்திருக்கேன் நானு இந்த மாதிரி அப்படின்றாரு. அப்ப இவரு நாடகம் முடிஞ்ச உடனே அந்த எம்ஆர் ராதா வாழ்த்தி பேசிட்டு அந்த விவரங்கள்லாம் கேட்கிறாரு. பார்த்தா கைக்குள்ள அட்டையை கொடுத்து அதை அட்டையை சுத்துற மாதிரி கைக்கு பின்னாடி வயரை கொடுத்து கட் அவுட் வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் எம்ஆர் ராதா பார்த்துருக்காரு. ஆனா எம்ஆர் ராதாக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, எழுத படிக்க தெரியாத ஆளு, எழுத படிக்க தெரியாத ஆளுங்க. ஆனா எதையுமே ஒரு விஷயத்த பார்த்தாருன்னா உடனே கப்புன்னு புரிஞ்சுக்கிறக்கூடிய கற்பூர புத்தி அவருக்கு. சொல்லி மல்லாட வேண்டியது இல்லை, கற்பூர புத்தி. சொன்னா போதும், வசனத்தை வாஸ்து காமிச்சா போதும், உடனே அவர் பின்னி படல் எடுத்துருவார். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி எம்ஆர் ராதா வந்து அவர்கிட்ட சொல்றாரு, இது வந்து அரண்மனை கெட்டப்பு, இது வந்து கிருஷ்ணர் கெட்டப்பு, கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன், கட் அவுட் வச்சிருக்கேன், இந்த சீரியல் இப்படி வச்சா இது அப்படியே எரியும், இதை வந்து இப்படி பண்ணோம்னா இதாகும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்றாரு. அவருக்கு ஆச்சரியம், பரவாயில்லையா, எங்க ஐடிஐல பையன் படிக்கிறத விட அதிகமா தெரிஞ்சிருக்கே, ஒரு நாள் நீ ஐடிஐக்கு வா அப்படின்றாரு. எப்படி பாருங்க, ஒரு டைம்ல வரவே முடியாது, உன்னையெல்லாம் பார்க்க முடியாது, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு எம்ஆர் ராதாவை இவரு ஐடிஐ கூப்பிடுறாரு. கூப்பிட்டா அந்த எம்ஆர் ராதா வந்து யாருன்னா, எம்ஆர் ராதா அங்க ஐடிஐக்கு போறாரு. போனா எம்ஆர் ராதா சொல்றாரு, அவரு சொல்லு என்ன உன் நாடகம்லாம் எப்படி நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்போது, இந்த மாதிரி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், உங்களை மாதிரி பெரியவங்களுடைய உதவியோட நான் இது பண்ணுவேன், நீங்களாம் வந்து தலைமை தாங்குறீங்கன்னா இன்னும் 4 பேர் பார்க்க வருவாங்க, உள்ளூர்ல உள்ளவங்க, அதுக்காக தானே கூப்பிடுவாங்க. சரி, இப்ப நான் வந்து ஐடிஐ நடத்துறேன், தொழிற்கல்வி நடத்துறேன். இந்த தொழிற்கல்வி வந்து மக்களுக்கு வந்து இன்னும் புரியாம இருக்கு. தொழிற்கல்வி படிச்சா அவங்க முடிச்ச உடனே அவங்க வேலையை தேடி அலைய வேண்டியதில்லை, தாங்களே ஒரு ஓனர் ஆயிடலாம், தாங்களே இபியில இந்த மாதிரி பெரிய இடங்கள்ல அவங்க எலக்ட்ரீஷியனாவோ மெக்கானிக்காவோ ஒரு லேபராவோ அவங்க வேலைக்கு சேர்ந்துடலாம். அவங்க ஒரு தொழில் படுத்திக்கலாம், அவங்க நல்லா அவங்க சாகிற வரைக்கும் அவங்க சம்பாதிக்கலாம். இந்த இந்த விஷயத்த நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லணும், டிராமாவா போடணும், இதை கதை வசனம் எழுதி நீங்க டிராமா போடணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்கள் மத்தியில தொழிற்கல்வியை பத்தின்றாரு. எம்ஆர் கேட்க வேணா ரைட் டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா போடுறாரு. போட்டா எல்லா இடத்துலயும் ரீச் ஆகுது தொழிற்கல்வி. அப்பதான் ரீச் ஆகுது. ஏய், படிச்சா மட்டும் போதாதியா, தொழிற்கல்வி தெரியணும். நம்ம வீட்டுல ஒரு பல்பு ஒரு வயர் ஃபீஸ் ஆயிடுச்சுன்னு வை, ஃபீஸ் போடுறது எப்படின்னு தெரியணும். ஒரு பல்பை கழட்டிட்டு இன்னொரு பல்பை புதுசா மாட்டுறது தெரியணும். நிறைய பேருக்கு தெரியாது. எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவாங்க, இந்த வீட்டுக்காரனுக்கு எலக்ட்ரீஷியனே இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கே தெரியாதுன்ட்டு அவன் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேனே உங்க இதுல முக்கியமானது ஒன்று போச்சுன்னு சொல்லிட்டு காலையில போயிட்டு மதியானம் வந்துட்டு ஒரு 100 ரூபா 150 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். நம்மகிட்ட அது சின்ன ஒரு வயர் தான் போயிருக்கோம், 10 ரூபா வேலை 150 ரூபா வாங்குவான். அது நம்மளுக்கு தெரியாததுனாலதான் இப்ப இதை வெளிப்படுத்துறாரு. எம்ஆர் ராதா வந்து வெளிப்படுத்துறாரு, மக்களுக்கு மத்தியில இது அவேர்னஸ் ஆகுது. இப்ப பாருங்க, முதல் டிவிஎஸ் கம்பெனி ஓனரை பழக்கம் பிடிச்சாரா, இப்ப ஜிடி நாயுடுவா பழக்கம் பிடிச்சிட்டாரு. இப்ப இந்த எம்ஆர் ராதா வந்து இப்ப யாருன்னா, இவர் வந்து உங்க அப்பா வந்து ஒரு ஆக்கர் கம்பெனினா என்னன்னா, ஆக்கர் கடைன்னா என்னன்னா, பழைய ஜாமான்கள்லாம் வாங்கி விற்கிறதுங்க. பழைய ஜாமான்னா மதுரையில இப்ப சந்தை, ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை சந்தையில செகண்ட்ஸ் பொருள் விற்பாங்க. அது என்ன செகண்ட்ஸ் பொருள்னா, அந்த காலத்துல வெள்ளைக்காரங்க இருக்காங்க பாருங்க, இப்ப வெள்ளைக்காரங்க அவங்க வீட்டுல வந்து ஒரு ஃபேன் ஓடலையா, உடனே ஃபேனை ரிப்பேர் பார்ப்பாங்க, சரியில்லைன்னு உடனே ஃபேனை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அவங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் ஓடலையா, ஃப்ரிட்ஜை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ரேடியோ ஓடலையா, ரேடியோவை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. கடிகாரம் ஓடலையா, கடிகாரத்தை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. புதுசு இன்னொன்னு வாங்கிடுவாங்க அவங்க. அப்புறம் அதே மாதிரி அவங்க வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அவங்க தங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத வெளியே வச்சிருவாங்க. வச்சுட்டு இது வந்து எங்க வரும்னா, இந்த ஆக்கர் கடைக்கு வந்துடும், பழைய இரும்பு சாமான் கடைக்கு வந்துடும். இப்போ மதுரையிலேயுமே ஞாயிற்றுக்கிழமை சந்தை இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பொருள் வேணும்னாலும், உங்களுக்கு ஒரு பீரோ வேணுமா, ஸ்டீல் பீரோ அங்கே அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஒரு கட்டில் வேணுமா, அப்படியே கட்டில் இருக்கும். ஒரு சேர் வேணுமா, சேர் இருக்கும். ஃபேன் வேணுமா, எல்லாமே இருக்கும் அங்கே.
நீங்க போய் ஹோல்சேல் முதல் பெரிய கடையில போய் புதுசா வாங்குறதுக்கு முன்னாடி அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல பாதி விலைக்கு வாங்கிடலாம். 1000 ரூபாய் பொருளை வந்து ஒரு 600 ரூபாய் 500 ரூபாய்க்கு நம்ம வாங்கிடலாம். அப்படி இந்த வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து வாங்கின பொருட்களை எல்லாமே அவங்ககிட்ட வாங்கின ரேடியோ ஸ்பீக்கர் எல்லாத்தையும் வச்சு இந்த ஆக்கர் கடைன்னு இந்த பழைய இரும்பு ஜாமான் பழைய இரும்பு ஜாமான் கடையில வச்சு விற்கிறாங்க. அதுதான் இவங்க அப்பாவுடைய வேலை. யாரு? எம்.ஆர். ராதாவுடைய அவங்க அப்பாவுடைய வேலை. அவங்க அப்பாவுக்கு வந்து எம்.ஆர். ராதாவும் ஒரு பொண்ணு இருக்கு. வீட்டுல ஏதோ தகராறு பண்ணிட்டாரு. எம்.ஆர். ராதா வந்து என்னன்னா சொல் பேச்சு கேளாமை, முறையாக யார்ட்டையும் எதையும் படிக்காமை, யாருக்கு மரியாதை கொடுக்காத ஆளு, எப்பயும் வீம்பு பண்ற ஆளு, எவன்ட்டையும் வம்பு சண்டைக்கு போற ஆளு, யாருக்கும் பயப்படாத ஆளு, யாருக்கு மரியாதை கொடுக்காத ஆளு, முரட்டுத்தனமான ஒரு ரஃபியங்க, ஒரு ரஃப் அண்ட் டப் கேரக்டர். வீட்டை விட்டு இவர் ஓடியாட்டாரு. யாரு? எம்.ஆர். ராதா ஓடியாட்டாரு. கூடவே அவங்க தங்கச்சியும் கூட வந்துருச்சானே, நானும் உங்களோட வரேன்னு 2 பேரும் ஒன்னா வந்துட்டாங்க. வந்து ட்ரெயின்ல போறாங்க. அப்ப ட்ரெயின்ல டிடி வரும்போது ஒருத்தர் ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு, ஒரு பெரிய மனுஷன். அவர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி நாங்க வீட்டை விட்டு ஓடியான்ட்டோம், எங்களை காப்பாத்திருங்க அப்படின்றதும், சரி எங்க சீட்டு கீழே உட்காந்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு போர்வையை போட்டு மறைச்சுக்கிறாரு. இவங்க அடியில படுத்துக்கிட்டாங்க. டிடியை வந்து அவரை விசாரிச்சுட்டு போயிட்டாரு. அவர் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த பெரியவர் இவங்க 2 பேரையும் எங்க இறங்கணுமோ அங்க போய் இறங்கி, என்னையா செய்ய போறீங்க அப்படின்னு, நாங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சரி ஏன்டே வாங்கன்ட்டு அவர் டிராமா கம்பெனி வச்சிருக்காரு. அந்த டிராமா கம்பெனில எம்.ஆர். ராதா போய் சேர்த்து விட்டாரு. அந்த எம்.ஆர். ராதாவுக்கு டிராமா கம்பெனில சேர்ந்த உடனே இந்த ஆள் ஒரு யாருன்றது வெளிப்பட்டுருச்சு. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, சேட்டைக்காரன், வம்பேன், அடிதடி சண்டையில நம்பர் 1. இந்த ஆளுக்குள்ள மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி, மல்டி டேலண்டட் மேன், பல வகை திறமை உள்ளவங்க. வண்டியை இப்ப ஒரு காரை ஓட்டுறான்னு வைங்க, பார்த்த 1 மணி நேரத்துல இவன் இதைத்தான் செய்யறான், இதான் கிளச்சு, இதான் பிரேக்கு, இதான் ஆக்சிலேட்டர்னு கொஞ்ச நேரத்துல காரை ஓட்டிடுவாங்க. காரை ஓட்டிடுவாரு எம்.ஆர். ராதா. பைக் அதே மாதிரி ஒருத்தர் ஓட்டுறான், இதான் பிரேக்கு, இதான் லெக்ல இருக்கு, இது ஃப்ரண்ட் பிரேக்கு, இது பேக் பிரேக்கு, வண்டியை ஓட்டல ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கொஞ்ச நேரம் பைக் ஓட்டிடுவாரு. எல்லாத்தையும் பார்த்த உடனே கிரகிக்கக்கூடிய பயங்கர கெப்பாசிட்டி. எழுத படிக்க தெரியாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வசனங்களை அப்புறம் எப்படி டிராமாவில் நடிப்பாரு? வசனங்களை வந்து ஒருத்தர் வாசித்து சொன்னா போதும், ஒரு தடவை வாசித்தா போதும், அந்த மாடுலேஷன் இருக்கு பாருங்க, வாய்ஸ் மாடுலேஷன், உலகத்துல இந்த மாதிரி யாரும் நடிச்சது இல்லைன்றாங்க. ஹிந்தி படங்கள்ல கூட இந்த மாதிரி எம்.ஆர். ராதா மாதிரி அப்படி அந்த வாய்ஸ் ஏத்தி இறக்கி அந்த ஒரே டைம்ல 3 ஸ்டைலா பேசுறது. எம்.ஆர். ராதாவோட நடிக்கணும்னா யாருமே பயப்படுவாங்களாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னாலும் சரி, சிவாஜினாலும் சரி, எச்சரிக்கையா இருப்பாங்களாம். ஏன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, செஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஸ்டைல்ல கட்ட குரல்ல பேசுவார், கட்ட குரல்ல பேசுவாரு. இப்ப இந்த எம்.ஆர். ராதா தான் என்ன பண்றாரு, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் தான் ஆல் இன் ஆல் அழகு ராஜா. ஒரு நாடக கம்பெனில இவர் என்ன பண்றாரு, ஒரு நாடகம் போடணுமா, ஒரு ஊருக்கு போக வேண்டியது, போஸ்ட் அடிக்க வேண்டியது, ஒட்ட வேண்டியது, பிட் நோட்டீஸ் அடிக்க வேண்டியது, ஒரு பழைய ஓட்ட வண்டியை எடுத்துட்டு ஓட்ட வேண்டியது, எல்லா ஊரு பூரா போய் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது, எல்லாம் சாயங்காலம் வந்துருவாங்கல்ல, சாயங்காலம் வந்த உடனே மேடையை போட வேண்டியது, ஸ்கிரீனை கட்ட வேண்டியது, ஸ்கிரீன் உழுக வேண்டியது, டிராமாவை ஆரம்பிக்க வேண்டியது, டிராமாவில் வர லைட்டிங்ஸு, எஃபெக்டிவ்ஸு, ஸ்பீக்கரு, மைக்கு, எல்லா பொருட்களையும் கரெக்டா இருந்து இவர் தான் கணக்கச்சிதமா நாடகம் நடத்தக்கூடியவர். சரியா? அவரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல அப்ப வந்து போலீஸ்காரங்க வந்து செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்க. போலீஸ் வந்து வாட்ச்மேன் வேலை பார்ப்பாங்க. யார் யார் டிக்கெட் எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்ட்டு, கூட்டம் போடாத, சண்டை போடாத அப்படின்னு வரிசையெல்லாம் கரெக்ட் பண்றது, அந்த மாதிரி செய்வாங்க. அப்ப இப்போ ஒரு போலீஸ், அவருக்கு போலீஸுக்கு எங்கேயுமே உங்களுக்கு ஒரு சினிமா தியேட்டர்ல அவங்க இருந்தாங்கன்னா அவங்க இடையில உள்ள போய் படம் பார்க்கலாம், அவங்களுக்கு டீ காபி தருவாங்க, சாப்பிட்டு அவங்க படம் பார்த்து கூட வெளியே வரலாம். அப்படி நாடகம் பார்க்க போகும்போது ஒரு போலீஸ் கூட ஒருத்தர் அவரை கூட்டிட்டு வர்றாரு. எம்.ஆர். ராதா சொல்றாரு, உங்களுக்கு ஓசியா தர்றான், உங்களுக்கு ஓசி பாஸ் உண்டு, கூட வரவே டிக்கெட் எடுக்கணும்ன்றாரு. எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தா சண்டை. எங்க அடுத்தது நடிக்க போறாரு, ஸ்டேஜ்ல நடிக்க போறாரு, அடுத்த வச்சுன்னு அடிச்சு நொறுக்கி போலீஸுக்கு பிறகு குத்து வெட்டு குத்து அடி நொறுக்கு ஒருத்தர் அடிச்சு சட்டையை கழிச்சு ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்க. பார்த்தா என்னையா அப்படின்னா, என்னையா அவங்களுக்குள்ள தகராறு சார், இந்த மாதிரி டிக்கெட் எடுக்காம உள்ள வந்தாரு இவரை உள்ள விட்டேன், கூட ஒருத்தரையும் கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு. இந்த எம்.ஆர். ராதா என்ன அடிதடி சண்டை போட்டாலும் அவர்கிட்ட நேர்மை இருக்கும்.
தேவையில்லாத சண்டை போட மாட்டாரு. அந்த அவர் பக்கம் நேர்மையா இருக்காரா, when he is right he could fight, otherwise he will be kept quiet. இவர் வந்து பிரச்சனை நான் நியாயம் அவர் பக்கம் இருந்தாருன்னா சண்டை போடுவார், இல்லைன்னா பேசாம இருக்கக்கூடிய ஆளு. இப்ப இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றாரு, சார் இவருக்கு போலீஸுக்கு ஃப்ரீயா கொடுக்குற அனுமதி, ஃப்ரீ பாஸ் கொடுக்குறோம், கூட ஒருத்தரையும் கூப்பிட்டு வராரு, அவனையும் உள்ள விடணும்ன்றாரு. நாங்களே இந்த நாடகத்தை நடத்தி இதுல வர வருமானத்தை வச்சுதான் நாங்க எல்லாம் கஞ்சி குடிக்கிறோம். ரெண்டாவது, நாடகம் நடத்துறவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். அந்த நாடக மண்டபம் நடக்குது பாருங்க, அந்த மண்டபத்துக்கும் நாங்க வாடகை கொடுக்கணும். இவ்வளவு இருக்கியா அப்படின்றாங்க, இருக்குன்றாரு. அப்ப ரொம்ப நியாயமா இருக்கு, சிற்பம் அப்படின்றாங்க. இப்ப எம்ஆர் ராதா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராரு. கொஞ்சம் கொஞ்சமா நாடகத்துல இருந்து வளர்ந்து வந்ததும் இவரே நாடக கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. இவர் நாடக கம்பெனியில இருந்தவங்க தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும். அவங்களுக்கு சில நேரங்கள்ல நடிக்க சான்ஸ் கிடைக்காதப்ப இவர் வேலை வாய்ப்பு கொடுத்தவர் யார், எம்ஆர் ராதா. அதனால எம்ஆர் ராதாவும் இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்ன பையன்ல இருந்து இவரை பார்த்ததுனால இவர் மேல அவங்களுக்கு எப்பயுமே ஒரு மரியாதை உண்டு. அண்ணே ராதா அண்ணேன்னு தான் சொல்லுவாங்க, அதுக்கு மீறி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ராதா அண்ணேன்னு சொல்லுவாங்க, முன்னாடி உட்கார மாட்டாங்க, சேர்ல உட்கார மாட்டாங்க. அவ்வளவு மரியாதையானவர். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் குரு இவர். இவர் ஒரு நாடக மேதை, இவர் நாடகம் போடுறாரு. இப்ப இது இப்படி இருக்கட்டும், இவர் நாடகம் ஒண்ணு போடுறாரு. எப்படி நாடகம் போடுறாரு, மக்களை கவர்ந்து இருக்குமா. ராமாயணம்னு ஒரு நாடகம் நம்ம ஊர்ல இருக்கு. ராமன் சீதையை கல்யாணம் முடிக்கிறாரு, வைக்கிறாரு, அவன் ராவணன் தூக்கிட்டு போயிட்டான்ல. ஹீமாயணம்னு ஒரு நாடகம் போடுறாரு. ஹீமாயணம்னா யாரு, ராமன் தான் உண்மையிலேயே நம்ம தமிழ். ராமன் வந்து வடக்கத்திக்காரன், அவன் நம்மளுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில கருத்துக்களை பரப்பி பயங்கரமான எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரு. உடனே இப்ப போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அடிக்கடி சண்டை ஆகுது. அடுத்து கோர்ட்டுக்கு போறாங்க, நாடகத்தை நிறுத்துன்றாங்க. நாடகத்தை நிறுத்துனா இந்த எம்ஆர் ராதா என்ன பண்றாரு, நாடகத்துல சொல்லப்படுற கருத்து எதுவும் தப்புன்னு சொல்லுங்க. அதப்ப கோர்ட்ல போய் அட்வொகேட்டாவும் ஆதாடுறாரு, நீங்க நாடகத்துல எது தப்புன்னு சொல்லுங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த வசனமே இல்லை, இந்த இதே இல்லை, ஆனா இவர் இருக்குன்றாருன்னு. இவர் ஒரு புஸ்தகம் வச்சிருக்காரு, ராமாயணத்துக்கு முன்னாடி எழுதின புஸ்தகங்கள். வால்மீகி எழுதினத உண்மையான ராமாயணம் இதுதான். வால்மீகி எழுதின புத்தகம், உண்மையான புத்தகத்துல ராமர், சீதை, லட்சுமணி எல்லாம் அவங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, மான்கறி, மீன், சிக்கன், மட்டன் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. சரியா? சரி, இப்ப எப்படி எழுத கோர்ட்லயே பாடுறா, இவ்வளவுதான் ப்ரூவ் பண்றாருன்னு சொல்லிட்டு சரி ரைட் நாடகம் நடத்தலாம் அப்படின்றாங்க. அடுத்த ஊர்ல போய் நாடகம் போடுறாரு. அடுத்த ஊர்லயும் தகராறு பண்ணும்போது முதல்ல மைக்கை எடுத்து எம்ஆர் ராதா பேசிட்டு வரான். அதாவது நாடகத்துக்கு வந்திருக்கவங்க நாடகத்தை அமைதியா பாருங்க, இது வந்து நான் கீமாயனம் ஒரு நாடகம் நடத்துறேன், இது இந்த புத்தகத்துல எழுதப்பட்டதுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க வந்து முதல்ல இந்த புத்தகத்தை பாருங்க, இல்ல நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டவுட்னா கூட முடிஞ்சது கூட பாருங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்பாரு. ஆனா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன பண்ண, நாடகத்துக்குள்ள நடக்கும்போது சண்டை நடந்தவர் தகராறு, இவர் அடிக்க இதே வேலை எம்ஆர் ராதாக்கு. ஆனா வயத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப இவர் ஒரு தடவை அப்படி நாடகம் நடத்த போகும்போது ஒரு மண்டபத்துல போய் நடத்துறாரு. அந்த மண்டபம் யார் மண்டபம், தந்தை பெரியார் மண்டபம். தந்தை பெரியாருடைய அக்கா அவங்க மண்டபம். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மண்டபத்துல வர வருமானத்தை எங்களுக்கு நீ தான்ப்பா கேர்டேக்கர் மாதிரி இருந்து பார்த்து வசூலிச்சு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு பெரியார்கிட்ட கொடுத்துட்றாங்க. பெரியார்கிட்ட போய் எம்ஆர் ராதா கேட்கிறாரு, நாடகம் நடத்துறேன் சார், ஐயா நான் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பணம் கொடுத்துறேன், முடிஞ்சவங்க தான் வசூல் வரும், நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. உடனே பெரியாரு சரி இப்ப நடத்துங்க அப்படின்றாரு. பணம் நடத்தின உடனே, நாடகம் நடத்தின உடனே நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கணும். இந்த ராஜபாட்டு ரங்கத்துறைன்ற படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாடகம் சில நேரங்கள்ல ஓடாது. பொதுவாக மழை அதிகமா பெய்யுதுன்னு வைங்க, அன்னைக்கு ஓடாது. கிளைமேட் மாறி இருக்கு, ஓடாது. வருமானம் ஒரு மாதிரியா இருக்கு, டல்லா இருக்கு அப்படின்னா ஓடாது. மாச கடைசியில ஓடாது. நல்ல காசு எப்ப மக்கள் மத்தியில் இருக்குமோ அப்பதான் அவங்க வந்து 50 காசு ₹1 கொடுத்து நாடகம் பார்ப்பாங்க. அப்ப அன்னைக்கு வந்து நாடகம் சரியா ஓடல. இவர் எம்ஆர் ராதா என்ன பண்றாரு, அந்த அவர் தான் அவர் வேலையை காப்பாரு, திருக்கோஸ் வேலையை. நாடகம் முடிஞ்ச உடனே நாடகத்தெல்லாம் கழட்டி கொண்டு போய் ஜாமான வண்டியில ஏற்றி அடுத்த ஊருக்கு கொண்டு போறாரு. பெரியார் என்ன பண்றாரு, வண்டி நிப்பாட்டு, நீதான் ஜாமான, நீதான் நாடகத்துக்கு வாடகை கொடுக்காம எப்படி ஜாமான நீ கொண்டு போக முடியும், கொண்டு போய் ஜாமான பூரா போட்டு ஒரு ரூமுக்குள்ள போட்டு காசு கொடுத்தாதான் நீ ஜாமான் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு.
சொன்ன உடனே அப்புறம் எம்ஆர் ராதா வந்து அடுத்து ஒரு ட்ராமா சொல்றாரு அவர்கிட்ட, ஐயா அடுத்து நான் இன்னொரு ட்ராமா போட்டாதான் அந்த படத்தை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும், அதுக்குமே இந்த ஜாமான் தாயா அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளுக்கு இடையில நல்லா அப்புறமேட்டு 2 பேரும் இதாகி பெரியாருடைய உண்மையான சிஷியன் ஆயிட்டாரு. யாரு? எம்ஆர் ராதா வந்து பெரியாருடைய உண்மையான சிஷியன் ஆயிட்டார். இதுக்கிடையில எம்ஆர் ராதா வந்து பெரியாருடைய அந்த கருத்துக்கள் இருக்கு பாருங்க, கடவுள் இல்லைன்ற கடவுள் மறுப்பு கருத்துக்களை அதிகமா மக்கள் மத்தியில பரப்புறாரு. கடவுள், அதாவது கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னான்னு வைங்க, அவர் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அடுத்த ஆள்கிட்ட உன் கடவுள் இல்லப்பா, நீ கும்பிடாதப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் இல்லப்பா, நீ வந்து முட்டாள்ப்பா, காட்டு பிராண்டிப்பா, அறிவு கட்டப்பா அப்படின்னா அதை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. பாருங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் இவர் எம்ஆர் ராதா சினிமா ஃபீல்டு வந்துருச்சு, நாடகத்தில் நடிக்கிறாரு. ரத்த கண்ணீரில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர், ரத்த கண்ணீர் நாடகம் தமிழ்நாடு பூரா நடக்குது, பயங்கர பரபரப்பா நடக்குது, ரொம்ப சூப்பரா நாடகம் ஓடுது. அதுலயே கிண்டல் பண்ணியிருப்பாரு, அரசாங்கத்தை கிண்டல்லாம் பண்ணியிருப்பாரு. ரோட்ல போயிட்டு இருப்பாரு, கீழே விழுந்துருவாரு, என்ன கல்லு போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த கவர்மெண்ட் கார்பரேஷன்காரே 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கல்லை போட்டுருவான்டா அப்படின்பாரு. அப்புறம் அவர் எஸ்எஸ்ஆர், வாங்க வீட்டுல கொண்டு போய் சாப்பாடு போடுறேன். ஆமாப்பா, வீட்டு சாப்பாடே போடுப்பா, ஹோட்டல் சாப்பாடு போட்டுறாதப்பா, அதுல கல்ல பிறக்க முடியாதுப்பா அப்படின்பாரு. ஹோட்டல் சாப்பாடுல அவட கல் இருக்கான். ரொம்ப கிண்டல் பண்ணுவாரு, அரசாங்கத்தை ரொம்ப கிண்டல் பண்ணுவார், ரொம்ப வேடிக்கையா பேசுவார், ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அதே மாதிரி படிக்காதவர் ரொம்ப படிச்ச மாதிரி பாரிஸ்டர் மாதிரிலாம் அவர் பேண்ட் ஷர்ட் போட்டு இந்த உக்கு அடிச்சுட்டு அந்த இங்கிலீஷ்லாம் பேசுவார். ரொம்ப அருமையானவர். அவர் நல்ல நிறைய திறமைகள் வச்சிருந்தாரு. ஆனாலும் அந்த ஒரு ஷூட்டிங்ல வந்து புரட்சி தலைவர் இவர் நடிக்கும் போது புரட்சி தலைவர் சொல்ற ஒரு வசனம் என்னன்னா, நாளைக்கு காலையில விடியல் பிறக்கும், நம்ம எல்லாருக்கும் விடியல் பிறக்கும் அப்படின்ற ஒரு வசனம். அதை புரட்சி தலைவர் இப்ப என்ன பண்ணா, திமுக மிக சிறந்த ஒரு திமுகவுடைய நிர்வாகி புரட்சி தலைவர். அதனால அவர் ஒன்றும் திமுக வளர்க்கறதுக்கு அவர் செஞ்ச தொண்டு எதுவுமே இல்லை. அவர் சொல்றாரு, நாளை காலை சூரியன் உதிக்கட்டும், நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றாரு. அப்படி சொன்னது அந்த கதை வசனம். அன்னைக்கு உள்ளவங்களாம் வசனத்தை கொஞ்சம் மாற்ற வேணாம் அப்படின்றாங்க. எம்ஆர் ராதாவை சொல்றாரு, அதுல உள்ள வசனத்தை மாத்திட்டு வாசிட்டு போப்பா அப்படின்றாரு. அது புரட்சி தலைவருக்கு அவருக்கு ஒரு டகாப்பார் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு புரட்சி தலைவர் நடிக்கிற படங்கள்ல எம்ஆர் ராதாவுக்கு சில வாய்ப்புகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர் ஓவர் டாமினேட் பண்ணுவார். அதனால அந்த டாமினேட் பண்றதுனால இவருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் மறுக்கிறாங்க. மறுத்த உடனே இவருக்கு புரட்சி தலைவர் மேல இவர் கொஞ்சம் வெறுப்புல தான் 67 எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் சுட்டதும் புரட்சி தலைவர் இதாகிறாரு. அப்புறம் மருத்துவமனைக்கு வர இவரை சுட்டுக்கிறாரு. சுட்டு அப்படியா இவர் தன்னையே தலையில சுட்டுக்கிறாரு. ஆனா 2 பேருமே சாகல, 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அந்த நேரத்துல பாருங்க, இவர் சுட்டதன் விளைவு புரட்சி தலைவர் பயங்கரமா கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாரு. அதுக்கடுத்து அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிச்சிச்சு 1967. இவர் சுட்டதுனால இவர் வந்து 9 வருஷம் ஜெயிலு, 5 வருஷம் ஜெயிலில் இருக்காரு. அப்புறம் வெளியே வராரு. வெளியே வந்தா மக்கள் ரெஸ்பான்ஸ் இல்லை, எந்த கடவுள் இல்லைன்னாரு, அந்த கடவுளே இருக்கிற மாதிரி நடிச்சாரு. அந்த கடவுளே இருக்கிற மாதிரி அந்த பெரிய ஒருத்தர் கதா காலட்சேபம் பண்ணுவார். அந்த ஐயாவோட எல்லாம் சேர்ந்து கடவுளுக்கு இருக்கிற மாதிரி நடிச்சாரு. கடைசியில் ரொம்ப வாழ்க்கையில தளர்ந்துட்டாரு, இறந்துட்டாரு. 5 மனைவிகள் இவருக்கு, 5 மனைவிகள். 5 மனைவிகளையும் குடும்பத்தை காப்பாத்தினாரு. ராதா இவர் ஒரு மகன் ராதான்னு ஒரு நடிகர், அப்புறம் ராதா ரவி, அப்புறம் வந்து இந்த இது நிரோஷா, ராதிகா, எல்லாம் இவருடைய பிள்ளைகள். 5 மனைவி, 5 இடங்கள்ல வேற இடங்கள்ல கல்யாணம் முடிச்சாலும் எல்லாருக்கும் வீடு வாசல்ல வச்சு செட்டில் பண்ணிட்டு இறந்து போனார். ஆனா புரட்சி தலைவர்கிட்ட கடைசியா அவர் நடந்து கொண்ட விதம் வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு கெட்டவனா சித்தரிச்சிருச்சு. நான் சொன்னேன் பாருங்க, நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் கூட ஒரு கெட்ட ஒரு முரட்டுத்தனமான ஆளு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே இவர் வந்து NS கிருஷ்ணனையும் ஒரு தடவை சுற்றுவேன் அப்படின்லாம் பயன்படுத்தினாரு. NS கிருஷ்ணனை போய் சமாதானம் ஆயிட்டாரு. ஆனா இந்த தடவை வந்து தப்பிக்க முடியல. பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, கடவுளை வந்து இல்லைன்றவன் பேசாம கூட இருந்துரு,
இல்லைன்னு ஊரு பூரா நீ தம்பு கடிச்சுனா கடைசியில் கடவுளே கும்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டுருவ அப்படி. அது மாதிரி தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமேட்டு இவர் வந்து கடவுள் படங்கள்ல பக்தி படங்கள் எல்லாம் நடிச்சு சாமியை கும்பிட்டுக்கிட்டு கோவிலுக்கெல்லாம் போற மாதிரி பேசுற மாதிரி அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. நல்ல வாழ்க்கையா வாழ்ந்தாரு. ஆனா புரட்சி தலைவர் வந்து இவர் மேல எந்த விதமான நடவடிக்கையை எடுக்க விடலை. இல்லை எடுத்திருந்தால் இவங்க வந்து தமிழ்நாட்டில் அந்த குடும்பம் இருந்திருக்காது. ஆனா அந்த 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 தனக்கு ஒரு குருன்ற மரியாதையோடு அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க. 2 பேரும் நிறுத்திக்கிட்டாங்க. 2 பேரும் கடைசியில் நட்புறவோட தான் இருந்தாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த இது ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா சில இதை பாருங்க, வாட்ச் ஹவர்ஸ் கூட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.